என் பேர் டாக்டர் பாபு. பார்க்கின்சன் நோய் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏஜ் ஆக ஆக இந்த பார்க்கின்சன் வியாதி, அல்சீமர்ஸ் வியாதி, அப்படிப்பட்ட வியாதிகள் மக்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த பார்க்கின்சன் வியாதிக்கு மருந்து வகைகளும் சர்ஜரியும் இது வரைக்கும் ஆப்ஷனாக இருந்துகிட்டு இருந்தது. பட் ஹவவர் அந்த மருந்து நம்ம எடுக்கும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இதை தாண்டி போகும்போது அந்த மருந்தோட வீரியத்தன்மை, அதோட எஃபெக்டிவ்னஸ் குறையிறதுக்கான வாய்ப்போ இல்லைனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ்டு பார்க்கின்சோனிசம்னு அதை நம்ம சொல்லுவோம். அந்த அட்வான்ஸ்டு பார்க்கின்சோனிசத்துக்கு போகும்போது இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்ங்கிற சர்ஜரி ஒரு இதுவாக இருந்தது. கடந்த சில வருடங்களாக அப்போமார்ஃபின்ங்கிற தெரப்பி இந்த இதுக்கு ஒரு நடுவில் ஒரு ஃபில்லின் கேப்பாக இருந்தது. அதாவது மாத்திரைகளுக்கும் சர்ஜரிக்கும் போகிறதுக்கு நடுவில். பட் அப்போ ரொம்ப ஏர்லியான டெக்னாலஜி டைமாக இருந்ததுனால அதை டெலிவர் பண்ணக்கூடிய டிவைஸ், அதாவது பென்னுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பம்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட எய்தர் அன்அவைலபிளாக இருந்தது இல்லைனா அது அட்வான்ஸ்டாக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு பென் அண்ட் பம்பை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பென் அண்ட் பம்பு மூலமாக அப்போமார்ஃபின் தெரப்பியை பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு பார்க்கின்சன் வியாதி உள்ளவர் மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது மருந்தோட வீரியத்தனம் குறையிறதுனாலையோ இல்லைனா சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போதோ இந்த பெண்ணையோ பம்பையோ பயன்படுத்துறதுக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைட்லைன்ஸும், பிரிட்டிஷ் கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்போமார்ஃபின் தெரப்பியை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கைட்லைன்ஸ்குள்ளாலேயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த தெரப்பியை நம்ம ஆக்சசபிலிட்டி, அதாவது இது வரைக்கும் எல்லாரும் இந்த 3rd ஜென்ரேஷன் இதுவை வெளிநாட்டில் போய் பண்ண வேண்டி இருந்ததை இப்போ நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இதை அஃபோர்டபுள் ஆக்கணும், எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இதை கொண்டு வரணும். ஸோ இந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். இந்த தெரப்பி இப்போதைக்கு வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த தெரப்பியை யார் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொள்ளலாம். இந்த தருணத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி ஒரு நியூவர் தெரப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததை நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தகவல் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவங்க பயன்படுற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட சொசைட்டி பயனடையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வெஸ்ட்மினிஸ்டர் இந்த இதில் நடத்திட்டு இருக்கேன். I thank Westminster for providing a space and opportunity and support. இந்த இன்டென்ட் என்னன்னா, நம்ம உங்களுக்கே தெரியும் இந்த பார்க்கின்சன்ஸ் நோய் இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய ப்ரிவாலண்ட்டாக இருந்துட்டு இருக்குது. அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் இருக்குது, அட்வான்ஸ் தெரப்பீஸ்லாம் இருக்குது. ஒரு புது வகையான தெரப்பியை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு. ஸோ அந்த தெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் புதுசாக லேட்டஸ்ட்டாக என்னென்ன நமக்கு அதில் மூலமாக நமக்கு மக்களுக்கு பயன்படுற மாதிரி, அதாவது பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்டுக்கு பயன்படுற மாதிரி என்னென்ன தெரப்பீஸ் இப்போ அவைலபிள் இருக்குதுங்கிறத பற்றிய ஒரு சின்ன கலந்துரையாடல், அதுக்காக தான் நம்ம இது பண்ணது. So as I have already told you, I am Dr. Babu and I represent the medical director for the Celera Neurosciences. We are trying to bring in the pumps and pens to India. Sir Dr. Arun, he is the president of Westminster Hospital. Sir Professor Ravi Kumar, Lieutenant General, he is Pro VC from SRM Medical College. And Sir Senior Most Physician, Dr. Ganesan. That is Dr. Vinod Mehta, who has come for a symposium occasionally. He flies down to give these talks, come here and give these talks. And he had been practicing this advanced therapy for the 10 years or so. ஸோ இது இருந்ததுனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணுமே ரெக்வஸ்ட் பண்ணோம். தேங்க்யூ டாக்டர் வினோத் ஃபார் ஜாயினிங் அஸ். திஸ் இஸ் டாக்டர் சங்கர், ஹீ இஸ் அ ப்ராக்டிசிங் நியூராலஜிஸ்ட். மினிஸ்டர், ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி டாக்டர் பாபு சொல்லும் போது வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது லைக்காவோட ஹாஸ்பிட்டல். ஸோ லைக்கா பிரம்மாண்டத்துக்கு பேர் போனது. ஹெல்த் கேரில் வரும்போது அது அஃபோர்டபுளாக பெஸ்ட் குவாலிட்டி டெக்னாலஜி கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில். ஸோ இப்போ இந்த பார்க்கின்சன்ஸ் கிளினிக் டாக்டர் பாபு நடத்திட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் அந்த மூவ்மெண்ட் டிஸார்டருக்கு மோஸ்ட் அட்வான்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ வி வாண்ட் யூ டு டேக் திஸ் மெசேஜ். இந்த இது வந்து இந்தியாவில் முதல் முறையாக இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் இப்போ பெங்களூர், ஹைதராபாத் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்குது. பட் தமிழகத்தில் இங்கே மாத்திரம் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜை பப்ளிக்கு ரீச் பண்ணும்போது இட் will also give benefit to the public. So I thank all the press for coming here, and I will be very thankful if you can take this message to the public as well. ஒரு தெரப்பி, அந்த அப்போமார்ஃபின் தெரப்பியை வந்து நம்ம எப்படி கொடுக்கலான்னா பென் மூலமாக இல்லைன்னா பம்ப் மூலமாக, அதுக்கான இந்த இதுதான் இது. ஸோ இந்த பென் அண்ட் பம்ப் மூலமாக இந்த அப்போமார்ஃபின் தெரப்பி நம்ம இன்சுலின் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இன்சுலின் பென்னு, அதே மாதிரி பம்பும் இருக்குது. சப்க்யூட்டினியஸ் நம்ம ஒரு சின்ன நீடில் வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த அப்போமார்ஃபின் தெரப்பி பற்றி உள்ள டவுட்ஸ் ஏதாவது, அது எப்படி வேலை செய்யுது, இல்லைனா வந்து அதனால என்ன நன்மைகள், இந்த மற்ற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது என்ன அட்வான்டேஜ்னு ஏதாவது அதை பற்றி சயின்டிஃபிக் கேள்வி இருந்ததுன்னா நம்ம சார், அஸ் பிகாஸ் அவர் ஆல்ரெடி ஒரு 10 to 15 years ப்ராக்டிஸிங்னால சார்கிட்ட கேட்கலாம். டாக்டர் வினோத் மெட்டால். The role of the pen and the pump. So we age, that means every year you celebrate your birthday, you lose dopamine in the brain. But for some patients, like diabetes, you lose insulin. So patients with Parkinson's, they lose dopamine. So first year of losing dopamine, they'll get stiffness and shaking. Then you take oral tablets, fine. Like diabetes oral tablets. Then all good. 1 year is good, 2 years are good, 3 years are good. The more you're losing the dopamine, the more you're giving the tablets. Say for example, every car, doesn't matter, a Rolls-Royce car or any car, after driven 100 miles, the full tank of petrol will become reduced. Agree? Yeah? So how to fill it up is an art. Say for example, if you want to go to Chennai airport, would you be happy going in a Chennai traffic? Or if you have option of a flyover, what would you do? Flyover. So that means there's a quickest way. If you take for all Indian patients, like all Asians, our lifestyle, like we love our curries. You know, last night I went to nice chettinad curry here. Still, we can't open up the bowls. When you take the tablets, then they go in the stomach. Say like doctors like Ganeshan, we all have diabetes, high blood pressure, arthritis, Ayurvedic tablets. They're all very powerful because diabetic tablet can work for 12 hours. Blood pressure tablet can work for 20 hours. That's why we only give once a day or twice a day. Whereas a dopamine molecule only works for 3 hours. The minute you take it, it should go to the brain, or else it becomes stiff. If they get traffic jam in the stomach, all 5 goes to the brain, works, then they dance. I'll show you in my talk. So to get that balance right, then we got this flyover option. Since last 10 years in India, we don't have these flyover options. They only have tablets and tablets and tablets. Or they'll ask you to go for a brain surgery. Do you want to keep a hole in the brain or a small needle in the skin? So this therapy, we're using it since last 20 years, like 20 years in Europe, UK, Australia, America, even in UAE. Yeah, but here, lack of awareness, no knowledge, lack of experience of using these therapies. That's why no one bothered to bring this over. Now I'm thankful to Westminster Hospital and so they got this German same thing which we're using back home. So the advantage of that is, say for example, if you have a Parkinson's stabilized nicely, we call it as predictable, unpredictable. Say that Dr. Vinod, my Parkinson's is fantastic, but suddenly I don't know, when I'm stressed or I become very stiff. When I take a tablet, it's not working. Going to the airport, you got stuck up in the security, I can't move. Then the pen will work. Pen will start working within 6 to 10 minutes. Again, I'm repeating here, 6 to 10 minutes and last for 90 minutes. So that you can reach the airport and you can ready for the next tablet. Whereas you have to take the pen every half an hour because you want to be running. Then we go on to the pump. So pump 9 a.m. to 9 p.m. or sometimes you can go up to 24 hours. When pump is on, patient is on. So that's it. So you got my point. When to use the pen, when to use the pump. Pen, it's like a rescue, add on. So we don't change some patient doesn't want to change the medicines. In between, they use the pen. Some patients are on 20 types of tablets. Then they're interacting with diabetes tablets, hypertension tablets. Then we don't need it.
just give the dopamine and fly over, then rest they can take oral. Is it something you agree? Yes. Dance therapy was in 2013. So 2013 was the last tablet. I don't know which pharma is doing it. So from 2013 to date, this only option is the surgery. But keeping a hole in the brain, you want your daddy to have a hole in the brain, you need to have a skilled surgeon who does this every day. If something goes wrong, then you become completely paralyzed. So our guidelines, the government of UK and British, American, European guidelines suggest first this pump treatment before even think of surgery. So this we use as a medical treatment rather than a surgical treatment. In India, everyone is aware of insulin pumps. Same thing, same insulin is dopamine. Yeah. Same pump, we use the pump. The reason why is the third generation pumps. You see, the iPhone 13. What is the difference between iPhone 5 and iPhone 13? Yes, sir. Technology. Technology. Yeah, iPhone 5, patient has to break ampules. And if you're shaking, how can they break ampule? And they're all spilling. And the carer has to come and fill it. Whereas iPhone 13, the latest one, it's already pre-filled. So change it every week. So that's the technology. Is it like diabetes? சிலன்னா அந்த மருந்து அறிமுகப்படுத்துறீங்க கரெக்டா? இல்ல ஸோ இப்போ தமிழில் பார்த்தா இதுவும் தமிழ்லையும் பார்க்கின்சன் வியாதி தான். ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எல்லாருமே நம்ம ஏன்னா இது பார்க்கின்சன் நோயின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா, ஏன்னா வாங்க அந்த இடத்த தாக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ வந்து டோப்பமின் டிப்ளீஷன் ஆகும்போது, டோப்பமின் குறையும் போது உங்களுக்கு அந்த நோய் பரவல் எப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒன்றும் டயபெட்டிஸ் வர்றதில்லை. கரெக்டாக நீங்களே ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சில பேருக்கு இது வந்து டோப்பமின் குறைவு ஏற்படுது. அப்போ நம்ம இப்பவும் ஏற்கனவே மாத்திரை எடுக்கிறோம், நல்ல நல்ல மாத்திரைகள்லாம் இருக்குது. பட் இந்த மாத்திரைகள் ஒரு சார் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகும்போது அந்த மாத்திரையோட வீரியம் குறையும். நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ பார்த்துருப்போம், நம்ம சுகருக்கு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரை, அதுக்கப்புறம் 2 மாத்திரை, ஒவ்வொரு ஸ்டெப்பை தாண்டி போனதுக்கப்புறம் அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை சார் உங்களுக்கு மாத்திரையில் இதில் இன்சுலின் போட வேண்டியிருக்கும், இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், அப்போ தான் சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான். ஏன்னா அப்போ வந்து இருக்கக்கூடிய இன்சுலின் உடம்புல ஃபுல்லாக குறைஞ்சி போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாத்திரைகள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த மாத்திரைகளோட வீரியம் அது ஆக்ஷன் வந்து இதாகிடும். சார் சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபிள் அன்பிரெடிக்டபிள் ஆஃப். காலையில் மாத்திரை எடுக்கிறாங்க, ஒரு 9 மணிக்கு எடுக்கிறாங்க, 11 மணி போல் அவங்க திரும்ப ஸ்டிஃப் ஆகிடுறாங்க. திரும்ப ஒரு மாத்திரை போடுறதுனால அது சரியாக போகிறதில்ல. ஏன்னா நிறைய இது இருக்குது. இப்போ எப்படி சொன்னாங்க, நம்ம இந்த பார்க்கின்சன் நோய்ங்கிறது வெறும் கை கால் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, குடல் சம்மந்தப்பட்டு கூட அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள்லாம் வந்து சரியாக நம்மளோட பவலில் டிரான்சிட் ஆகாது. அப்போ ஆகலைன்னா என்ன ஆகும், அது அப்சர்வ் ஆகாது. ஸோ அப்சர்வ் சரியாகாது, மாத்திரை எடுக்கிறதுல கஷ்டம் இருக்கும், ஆஸ்பிரேஷன் இருக்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள் ஆகும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 3.5 வருஷம் அப்படி ஆகும்போது அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ நம்ம மாத்திரையை கூட்டினா கூட ரேதர் தென் ஆக்ட் பண்ணுறதுக்கு பதில் அது நிறைய இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸை காஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த அப்போமார்ஃபின். இவ்வளோ நாள் என்ன இருந்தது, இந்த மாதிரி இது வந்த உடனே சர்ஜரி போகணும்னு இருந்தது. டீப் பிரெயின் சர்ஜரி, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க, டிபிஎஸ்ங்கிறது. அது நிறைய இதில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் அது வந்து இப்போ நம்ம பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ணுறதுனால மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஹெசிடேஷன் இருக்கும். கரெக்டானுங்களே. ரெண்டாவது இன்ஃபெக்ஷன், தென் ஸ்ட்ரோக்கு, ஹெமரேஜ், அதுக்கான சின்ன சின்ன பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் அவங்க யோசிப்பாங்க. அதனால தான் சார் சொல்ல, இப்போ இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கைட்லைன்ஸ் எடுத்தாலும் சரி, மற்ற கைட்லைன்ஸ் எதுவும் எடுத்தாலும் விச் தே ஆர் ப்ராக்டிசிங் ஃபார் த 10-15 இயர்ஸ், இந்த சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தணுங்கிறது அவங்களோட கைட்லைன்ஸ். ஏன்னா நம்ம இப்போ இந்தியாவும் அதில் தானே பண்ணிட்டு இருக்குது. அதாவது எங்கே பார்த்தாலும் ப்ரோட்டோகால் பேஸ்டு, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் கிடையாது, எவிடன்ஸ் பேஸ்டு. ஸோ ப்ரோட்டோகால் போட்டு இது வந்ததுன்னா இப்படி ட்ரீட் பண்ணும், இது வந்ததுன்னா இப்படி ட்ரீட் பண்ணும். ஸோ இது வந்து அந்த மாத்திரைகளோட வீரியம் குறையிறதுனாலையோ இல்லை மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகும் போதோ இந்த பென் தெரப்பியோ பம்ப் தெரப்பியோ அங்கே இருக்கக்கூடிய கேப்பை ஃபில்லப் பண்ணுது. சர்ஜரி கூட அது வந்து உங்களை ஃபுல்லாக குணப்படுத்தாது, சிம்டமேட்டிக் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஹைப்பர் டென்ஷன் எடுத்துப்பீங்க, அதாவது பிபி எடுத்துக்கிட்டாலும் சரி, சுகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, குணப்படுத்தக்கூடிய வியாதிகள் கிடையாது, மாத்திரைகள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. கரெக்ட் தானுங்களே. ஸோ இந்த இது கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அவங்களுக்கு சிம்டம்ஸ், கை நடுக்கம் வர்றது, மூவ் பண்ண முடியாமல் இருக்கிறது, இல்லைனா வந்து அதர் அசோசியேட்டட்னா இப்போ நான் மோட்டார் சிம்டம்ஸ்னு நிறைய இருக்குது. பேச்சு இது வராது, சைக்கோட்டிக் பிஹேவியர் இருக்கும், பவல் சரியாக மூவ் பண்ண முடியாது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்.
இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் இது அட்ரஸ் பண்ணலாம். எப்படி நம்ம இன்சுலின் எடுத்து நல்லபடியாக ஒரு சாதாரண மனுஷன் இப்போ இன்சுலின் கொடுக்காம இருந்தால் அவங்க வந்து சீரியஸாக போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது குணப்படுத்தக்கூடியது. சார் இந்தியாவில் But in South India and in Middle East, talking about South India, say Chennai, Kerala, what I'm seeing now is very young age. I have seen patients, we have treated at Westminster, I'm telling you, 29, 30, having Parkinson's. And in Arabs, they have 30, 31, having Parkinson's. We call it as YOPD, young onset Parkinson's disease. That's what our hospital, King's College, is very famous for, genetic testing. So in Dubai, in Middle East, they inbred themselves, so they have the genetic predominant. So I'm very keen here, in South Indians also we're getting a very young onset Parkinson's. Same thing in Parsis in Mumbai. So they have also, so there is a genetic component for young onset. So if a patient gets at 65, that comes under normal age-related Parkinson's. If it comes at 45 or 40, it comes under young onset Parkinson's. So if you get a Parkinson to the age of 40, then I need to look at him for next 30, 40 years. If you get a Parkinson at the age of 65, then we look at it 15 years. So that the treatment, and we have a privilege here, we have treated both age of 40 and age of 80. The first chap of Tamil Nadu, of 83-year-old in history, being treated at, I'm sure Dr. Babu will highlight that one,